கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் பிப்ரவரி மாதம் 14 வெள்ளிக்கிழமை. இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்கான தியான அதிகாரம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாயின் மலை அடிவாரத்தில் வைத்து கொடுத்ததான கற்பனைகள், 10 கட்டளைகள் என்று ஞாபகத்திற்கு வர வேண்டும். யாத்திராகமம் 20 என்றாலே 10 கட்டளைகள் என்ற ஞாபகத்துக்கு உங்களுக்கு வர வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். நாம் இதை அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நம்முடைய சிந்தைக்கான ஒரு வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், நாம் தேவனுக்கு பலி செலுத்த விரும்பினால் நாம் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், அதனுடைய ஸ்தோத்திரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்துவாயாக என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவது கல்லினால் கட்ட வேண்டுமானால் வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளி இட்ட உடனே அசுசிப்படுத்தி விடுவாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அழகாக இருக்குது. பாருங்கள், பலிபீடம் கட்டுவதற்கு மண்ணினாலே பலிபீடத்தை கட்டச் சொன்னார். ஸ்தோத்திரம். மண்ணினாலே கட்டப்படுகிற பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமாம். அப்படியானால் இன்றைக்கு நாமும் தேவனுக்கு பலி செலுத்த விரும்புகிற இடம் எது தெரியுமா? மண்ணில் ஆன ஒரு பலிபீடம் தான். அது எந்த பலிபீடம்? என்னுடைய சரீரம். இது மண்ணினால் ஆன பலிபீடம். இந்த மண்ணினால் ஆன இந்த சரீரத்தில் தேவனுக்கு நாம் பலி செலுத்த வேண்டுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்தின்படியே அவர்கள் மண்ணினால் பலிபீடத்தை கட்டினார்கள், அதிலே பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு சரீரமாகிய இந்த மண்ணிலே தேவனுக்கு துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, நாம் தேவனுக்கு ஏன் பலி செலுத்த வேண்டும்? அவர்தான் துதிகளிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே. நாம் ஏன் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும்? அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. நாம் தேவனுக்கு பலி செலுத்தும் போது தேவன் அந்த பலியை பிரியமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுல, துதிக்கிறதுல பிரச்சனை. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா முடியலை. ஸ்தோத்திரம், நீங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணாத வரைக்கும் தேவனும் உங்களை கரம் திறந்து ஆசீர்வதிக்க முடியாது. அந்த வசனம் இப்படி முடிக்கிறது பாருங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் மாட்டார். இந்த மண்ணினால் செய்யப்பட்ட இந்த சரீரமாகிய பலிபீடத்தில் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால நமக்கு எந்த நன்மையும் குறைய போகிறதில்லை. நமக்கு நன்மை பெருகத்தான் செய்யும். என்ன பெறுகிறது? அவர் நம்மிடத்துக்கு வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே தேவனை நீங்கள் துதிப்பதற்கு உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரத்திலே தேவனை துதிக்கிற துதி, ஆராதனை, நன்றி பலி, ஸ்தோத்திர பலியெல்லாம் நீங்கள் செலுத்தி பாருங்களேன். அவர் உங்களிடத்துக்கு வருவாராம், உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலையும் அழகான வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் சரீரமாகிய இந்த மண்ணான பலிபீடத்தில் மகிமையின் தேவனை துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் அப்படியே செய்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.